என்ன இவ்வளவு புத்தகம் இருக்கு? புத்தகம் எல்லாம் முட்டாள், அது பேரு உரைநடை. இதான் உரைநடையா? குரு நமக்கு எதுவுமே சொல்லி தரல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதெல்லாம் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட உரைநடைகள். இது எல்லாத்தையும் நானே எழுதினேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சொல்லப்பட்ட நேரத்துக்குள்ள, அதாவது ஒரே மாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் மொழிபெயர்ப்ப பண்ணணும். அதுவும் பிரபலமான மொழியில. அதுவும் விஜயநகர மக்கள் எல்லாரும் அதை படிச்ச உடனேயே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள இதை முடிக்கலனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அஷ்ட திக்கஜ் பதவியில இருக்கிறதுக்காக உங்களுக்கு மறுபடியும் பரீட்சை வைக்கப்படும். அவ்வளவுதான், செத்தான் பண்டிதர் ராமகிருஷ்ண. பண்டிதர் ராமகிருஷ்ணா இப்ப நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு. வசமா மாட்டிக்கிட்டான். சரி சரி மகாராஜா. அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல 5 உரைநடைய கூட மொழிபெயர்க்க முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட அஷ்டதிக்கஜ் பதவி அவ்வளவுதான். குருஜி, சொல்லுங்க மகாராஜா. இந்த வேளையில பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீங்க உதவியா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்க தான் அவர் கூட இருந்து அவரை வழி நடத்தணும். அப்பதான் அவருக்கு மொழிபெயர்க்க கொஞ்சம் சுலபமா இருக்கும். குருஜி, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? குருஜி, அது வந்து மகாராஜா, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம முதன்மை ஆலோசகர். விஜயநகர அரசவையில அஷ்டதிக்கஜ். அறிவாளி அவரு, ஞானி அவரு, சிறந்த பண்டிதர் அவரு. அவருக்கு போய் நான் வழிகாட்டுறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா? எதுவுமே இல்ல மகாராஜா. உங்களுக்கே தெரியும் மகாராஜா, நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ண என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு. ஒருவேளை அவர் கூட சேர்ந்து நான் உரைநடைகளை மொழிபெயர்ப்பு செஞ்சா எங்களுக்குள்ள சில பல கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மகாராஜா. நான் அவருக்கு ஒத்து போக மாட்டேன், அவரு எனக்கு ஒத்து போக மாட்டார். நான் அவரை இது என்னன்னு கேட்பேன், அவர் என்ன இது என்னன்னு கேட்பாரு. நான் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவேன், அவரும் இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவாரு. நான் வடக்குன்னு சொன்னா அவர் தெற்குன்னு சொல்லுவாரு, நான் இடதுன்னு சொன்னா அவர் வலதுன்னு சொல்லுவாரு. குருஜி, விஷயத்துக்கு வாங்க. பிரச்சனை ஆயிடும் மகாராஜா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் மகாராஜா. எனக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கும் நடுவுல உள்ள இந்த தனிப்பட்ட உறவு முறை பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். மகாராஜா, நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த வேலையை பண்டிதர் ராமகிருஷ்ண சுதந்திரமா செஞ்சாதான் நல்லா இருக்கும். குருஜி கைக்கு வந்த நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுட்டாரு. நம்ம குருக்கு மூளை சுத்தமா மங்கி போச்சு. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணனை என்னோட இடத்துக்கு அனுப்ப பாக்குறாரு. நான் ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடாது? அப்புறம் மகாராஜா, நான் இப்போ என்ன யோசிச்சேன்னா, இது நீங்க இட்ட கட்டளை. உங்களோட கட்டளைய என்னால மறுக்க முடியுமா? ஆனா நான் சொன்ன நிபந்தனைய நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். என்னோட ஒரு சந்தேகத்துக்கு இப்ப எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். என்ன சந்தேகம் குருஜி? மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண என்னோட கட்டளைக்கு, அதாவது என்னோட வழிகாட்டுதல்களுக்கு மனசார மதிப்பு கொடுப்பாரா? குருஜி, நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்கு ராஜகுரு, எங்களுடைய ராஜகுரு. நானே உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும்போது பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் கொடுக்க மாட்டாரு? நீ கொடுத்துதான் ஆகணும். உங்க சந்தேகத்துக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சுல்ல? பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, எனக்கு உங்களுடைய மொழிபெயர்ப்பு வேலை குருஜியின் கண்காணிப்பு கீழே தான் நடந்தாகணும். அவர்கிட்ட நான் நடந்துக்கிற மாதிரி தான் நீங்களும் நடந்துக்கணும். அவருடைய எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். எந்த மாதிரினா, நான் அவரை மதிக்கிற மாதிரி.
நான் செத்தேன். என்ன சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா? சரின்னு சொன்ன மகாராஜா. மனசார அவரோட கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறேன். நல்லது. பண்டித ராமகிருஷ்ணா, மறந்துடாதீங்க, நீங்களும் எங்களுக்கு முக்கியமானவர் தான். நீங்க இந்த வேலையை செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுங்க. அதுக்காக உங்களுக்கு தேவையான உதவிகளை குருஜி செய்வாரு. அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படும். அவர் உங்களோட இருக்கும்போது உங்களால இந்த வேலையை சுலபமா முடிக்க முடியும். ரொம்ப நன்றி மகாராஜா. மணி, அப்பப்ப நம்ம மொட்டத்தல குருஜி பச்சோந்தி மாதிரி நிறம் மாறிக்கிட்டே இருக்கான் பாத்தியா? சில சமயம் அவரோட சிஷ்யன்னு சொல்லிக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அதனாலதான் அவரோட இன்னொரு பேரு பச்சோந்தி தாத்தா. நீங்க சுலபமாக்கல மகாராஜா. இந்த குருதேவரை எனக்கு வழிகாட்டியா போட்டு கடினமான வேலையை இன்னும் கடினமானதாக்கிட்டீங்க. இனிமே குருதேவர் என்ன துணியை துவைக்கிற மாதிரி துவைச்செடுத்து அவர் சக்தியை மொத்தமா திரட்டி என்ன பிழிஞ்செடுத்து நல்ல உச்சி வெயில்ல கொடியில என்ன காய வைக்க போறாரு. என்ன இது? நான் பாக்குறேன். லாமா, நீ எனக்கு புது புத்தகம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா குண்டப்பா, எல்லாம் உனக்குதான். நல்லா படிச்சு நல்லா சந்தோஷமா இரு. லாமா, என்ன எழுதி இருக்கு? எனக்கு ஒண்ணு கூட புரியவே இல்ல. எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? இது எப்படி உனக்கு புரியும்? ஏன்னா அது தெலுங்கு அப்புறம் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் மகாராஜாவே எழுதினது. பிரபலமான மொழிகளுக்கு இத மொழிபெயர்க்கணும்னு சொல்லிட்டாரு. நம்மளோட மொழியில எதுக்கு மொழி பெயர்க்கணும்? முதல்ல தெலுங்குலயும் சமஸ்கிருதத்திலயும் அவர் எழுதிட்டு இப்ப வந்து உன்கிட்ட பிரபல மொழிகள்ல மொழி பெயர்க்க சொல்றாரு. அதுக்கு மகாராஜா உரைநடை எழுதும் போதே பிரபல மொழிகள்லயே எழுதிருக்கலாமே. அருமை அருமை அருமை. பாத்தீங்களா அம்மாவ? என்ன ஒரு புத்தி கூர்மை. நாளைக்கு ஒண்ணு பண்ணுங்க, என் கூட கிளம்பி அரசவைக்கு வந்துருங்க. அங்க வந்து நீங்களே இத மகாராஜா கிட்ட கேட்டுடுங்க. கழுத சத்தமா கேக்குது. புத்திதாஸ் அவர்களே, இதுக்கு பேர் தான் புத்தகம். ஐயோ, அந்த புத்திதாஸ் மறுபடியும் இங்க வந்துட்டாரா? புத்திதாசா? இவ வர. ஐயோ, வந்திருக்கிறது புத்திதாசே தான். இது எங்க இருந்து திரும்ப வந்துச்சு? புத்திதாஸ் அம்மா, இன்னைக்கு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. பாருங்க, நம்ம வீட்டை தேடி விருந்தாளி வந்திருக்காங்க. விருந்தாளிங்க வரல, உன்னோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. போய் நலம் விசாரி போ. அம்மா, இது வேற புது பிரச்சனையா வந்து நிக்குதே. சரி விடுங்க, நான் இப்ப குருதேவர் வீட்டுக்கு போகணும். டே குண்டப்பா, போய் அந்த புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வா போ. குருஜியோட வீட்டுக்கு போறியா? நல்லது. புத்திதாசையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. இவனும் புத்தகம் மொழி பெயர்க்கிறதுக்கு உதவியா இருப்பான். அடேங்கப்பா, ரொம்ப நன்றிமா. இவர்தான் உங்க விருந்தாளினா அப்ப நீங்க தான் இவரை பாத்துக்கணும். மகாராஜா குருதேவர் கிட்ட எனக்கு வழிகாட்ட தான் சொன்னாரு. அவருடைய கண்காணிப்புல இருந்தபடி மொழிபெயர்க்கணும்னு தான் அவர் வீட்டுக்கு போறேன். கொண்டாத. அப்புறம் நான் திரும்பி வரும்போது இது இந்த இடத்துல இருக்க கூடாது. இதை எங்கேயாவது துரத்தி விட்டுருங்க. ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. ஷால்தா, புத்திதாஸ்க்கு ரொம்ப பசிக்குது போல. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்.
ஐயோ கடவுளே, என்ன இதெல்லாம்? இதுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த கழுத புத்திதாஸ் தான் காரணமா இருப்பான். ஐயோ, இதெல்லாம் யாரோ அவனை கழுதன்னு கூப்பிட்டதுனாலதான் நடந்திருக்கணும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த புத்திதாஸ் எதுக்கு விஜயநகரத்துக்கு திரும்ப வந்தான்? ஐயோ அண்ணா ஜாக்கிரதை. பானுமதி அக்கா, நீங்க இங்க அதிக நாள் இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி கிருஷ்ணா. கிருஷு, நீ இல்லாம நான் ரொம்ப வருத்தப்படுவேன் கிருஷு. நீ இந்த அக்காக்கு கண்ணு மாதிரி. என்னதான் நான் உனக்கு அக்காவா இருந்தாலும் என்னோட பாசம் மட்டும் நம்ம அம்மா மாதிரி ரொம்ப அதிகமாவே இருக்கு. நானும் உங்களை என் அம்மாவா தான் பாக்குறேன். அப்படின்னா என்ன சீக்கிரம் போக விடு. போதும் போதும். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. மகாராஜா, பாசத்துல தான் அக்கா அப்படி பண்றாங்க. குருவே குருவே குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணா வந்துட்டான். அந்த புத்தக மூட்டையோட வராரு. ஆ ஆ ஆ ஒரு பிரச்சனையும் இல்ல, வரட்டும் வரட்டும். 2 பேருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. தப்பு மட்டும் நடந்துடவே கூடாது. நல்லா தெரியும் குருவே. எந்த தப்பும் நடக்காது குருஜி. நல்லா கேட்டுக்கங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சு பின்னாடி உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க பண்டிதரே, வாங்க 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 வாங்க. இங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. இங்க வச்சிருங்க. உட்காந்துக்கோங்க. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே. வணக்கம் தனிமணி. குருதேவர் எங்க இருக்காரு? எங்களோட குருவா? எங்களோட குரு பூஜை அறைக்குள்ள போயிருக்காரு. அப்புறம் அப்படியே தியானத்துல மூழ்கிடுவாரு. எங்க குருவை பார்க்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சரியா? புரியுதுங்க. ஆனந்தமா இருக்கு. ஆஹா, இப்ப வந்துருவாரு. இவரு எங்க போனாரு தனி? வெளியே வரானா பாரு. வா உட்காருவோம். என்ன உங்க குருதேவர் தியானத்துல ரொம்ப ஆழமா இறங்கிட்டாரு போல இருக்கு. ஆமா ஆமா, புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ சரி, நான் நாளைக்கு வரேன். நான் குருதேவரை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி 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 சரி, கண்டிப்பா சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். வணக்கம் வணக்கம். அப்ப வரேன்.
வா போய் பாப்போம். குருவே, குருஜி, குருவே, குருஜி, குருஜி எழுந்திருங்க. என்ன நீங்க உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டான். போயிட்டானா? ஆ, நல்லதா போச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உன்னோட ஒரு நாள் மட்டும்தான் வீணா போயிருக்கு. இன்னும் உனக்கு 29 நாள் இருக்கு. 30ல 1 போயிடுச்சு. நானும் பார்க்கறேன் நீ எப்படி மகாராஜா எழுதுன உரைநடைகளை மொழிபெயர்க்க போறன்னு. அப்புறம் எப்படி காப்பாத்திக்க போற உன்னோட அஷ்ட திக்கச்சிங்கிற பதவிய. ஐயா, யார் நீங்க? ஏன் பின்னாடி நடந்து போறீங்க? என் பேரு முல்லா நசுதீன் சாப். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போக. இந்த உல்டாவான உலகத்திலே நேரா நடந்து போகுது. நீங்க தான் தலைகீழ நடக்கிறீங்க. உலகத்துல எல்லாரும் நேரா தான் நடக்கிறாங்க. நிபால்கி என்ன பேரு? மிரக் சந்தன் ராவ். அரே, நேரா நடந்து போனாதான் நடந்து போறதா அர்த்தமா? மிரக் சந்தன் ராவ் என்ன பேசுது நீ? யாரா இவன் பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்? இப்படியே பின்னாடி பார்க்காம நடந்து போய் எங்கேயாவது விழுந்துடாதீங்க. நான் ஏன் விழுது? இந்த கண்ணலே பார்த்து நேரா போது. நீ முதலே பார்த்து போ. நான் ஏன் விழுகுது? பேச்சே பாரு. பாருடா, அம்மாவும் சாரதாவும் இவனை விரட்டவே இல்ல. எப்படி விரட்டுவாங்க? அவங்களுக்கு தான் என்ன மாதிரி இன்னொருத்த கிடைச்சிட்டானே. நான் இல்லைன்னா இவன் இருக்கான். ஐயோ, இந்த கழுத புத்தி தோசை. அட, இப்பதானே சாப்பாடு கொடுத்துட்டு போனேன், மறுபடியும் ஏன் கணக்கிறான்? புத்தி தாசை விரட்டுங்கன்னு நான் தான் சொல்லிட்டு போனேன்ல. ஆனா பாரு, உங்களுக்கு இவனை கடவுள் அனுப்புனவன்னு நினைப்பு. போய் புல்லு போடு. நல்லா கேட்டுக்க, இந்த புத்திதாஸ் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வெளியிலே குடியிருக்க போறான். அங்க இருந்து நகரவே போறதில்ல, எங்கேயும் போக மாட்டான். நான் ஒண்ணு பண்றேன், நானே இவனை ஊருக்கு வெளியில விட்டுட்டு வந்துடுறேன். புத்திதாச ஒரு உயிர் தான். அவனுக்கும் நம்ம ஊருக்குள்ள தங்க ஒரு உரிமை இருக்கு. வந்த விருந்தாளி கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஓ விருந்தாளி, நீ மறந்துட்டியா என்ன? முதல்ல நீ காகங்களை கூட அவமானப்படுத்தின. அதோட விளைவு என்னன்னு உனக்கே தெரியும். புத்திதாஸ்க்கு பசிக்குது போல. நான் சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு வரேன். எழுதுறேன். போய் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு வராலாம். என்னடா? புத்திதாஸ் சாப்பிட்டுட்டான். எழுப்புங்க. நீயே எழுப்பு, அவன் உங்க விருந்தாளி தானே. புத்திதாஸ் இல்ல, உங்களே இங்க இருந்து எழுப்புங்க. தூங்க போலாம். உங்களுக்கு தூக்கம் வரலையா? வரல. மகாராஜா இவனுக்கு வீட்டு படம் கொடுத்திருக்காரு.